Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல இந்த மேங்கோ ஷேப்ல இந்த ட்ரே எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இந்த ட்ரே போடுறதுக்கு நமக்கு half roll வரைக்கும் ஒயர் தேவைப்படும். போன வீடியோல ஆப்பிள் ஷேப்ல இந்த ட்ரே எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆப்பிள்ல போட்டாச்சு, சரி மேங்கோல ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா வந்துச்சு. ஆனா வந்துட்டு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே இது எனக்கு சரியா வரல. ரெண்டு முறை பிரிச்சு தான் இத நான் போட்டேன். இதுல என்னென்ன மிஸ்டேக்லாம் நான் பண்ணேன் இந்த ஷேப் வரதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல அதையும் சொல்றேன். இது எல்லாமே என்னோட ஓன் ஐடியால இது நான் போட்டது தான். நம்ம சேனல்ல வர நியூ ஐடியாஸுக்குன்னு தனியா பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன். Nagas New Idea Basketன்னு. அதுல இன்னும் நிறைய நியூ ஐடியா பாஸ்கெட்ஸ் இருக்கு. அதையும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ட்ரே எப்படி பின்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ட்ரே பின்றதுக்கு மொத்தம் 10 ஒயர், ஒரு ஒயரும் 3 அடி கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம நார்மலாக எப்படி ஒரு ட்ரே பின்னுவோம் சேம் அதே மாதிரி தான் பின்ன போகிறோம். அந்த ஷேப்காக ஜஸ்ட் ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம பண்ண போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ரன்னிங் ஒயரை சைடில் 1.25 அடி விட போகிறோம். ஒரு அடி ப்ளஸ் ஒரு 3 இன்ச்சு வந்துட்டு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க, போதும். இப்போது இப்படி மடிச்சுக்கலாம். 1.25 அடி முன் பக்கமாகவும் ரோலோட ஜாயிண்ட்டாக இருக்கிறது பின் பக்கமாகவும் மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இது கட் பண்ண ஒயர் இந்த மாதிரி சரி சமமாக மடித்து வச்சுருக்கேன். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடுறோம். ரன்னிங் ஒயர் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த ஒயர் பின் பக்கம் சுற்றி வரும். இந்த ஒயர் எடுத்து இந்த லூப்பில் போடணும். இப்போ நாட் டைட் பண்ணிக்கலாம். இதுதான் பாக்ஸ் நாட். இப்போது லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா 1.25 அடி விட்டோம் இல்லையா, அந்த ஒயர் இருக்கும். ரைட் சைடு ரோலோட ஜாயிண்ட்டாக இருக்கிற ஒயர் இருக்கும். இது கட் பண்ண ஒயர். ஒரு ஒயரும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா பாஸ்கெட் ஃபினிஷ் பண்ணும்போது நமக்கு ஒயர் ஷார்ட்டேஜ் ஆகும். இப்போ இதே மாதிரி கட் பண்ண எல்லா ஒயர்ஸையும் இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது ரெண்டாவது ஒயர் ஜாயின் பண்ணுறோம். இப்போ 2 ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு. இதே மாதிரி 3வது ஒயர் ஜாயின் பண்ணுறோம். பிகினர்ஸ்க்காக 4 ஒயர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதே மாதிரி மீதி 6 ஒயர் நீங்களே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ 3 ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ 4வது ஒயர் ஜாயின் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கட் பண்ண ஒயர்ஸை எப்படி ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா. இதே மாதிரி இன்னும் 6 ஒயர் ஜாயின் பண்ணணும். 6 ஒயரும் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ கட் பண்ண 10 ஒயரையும் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ரைட் சைட்லேயும் 1.25 அடி ஒயர் இந்த மாதிரி அளந்து கட் பண்ணணும். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 1.25 அடி ஒயர் விடுறோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 4 வரிசை, சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் 5 வரிசை நம்ம பின்ன போகிறோம். கீழ் பக்கத்தில் 5 வரிசை பின்னுறோம் இல்லையா, அதில் தான் வந்துட்டு இந்த மேங்கோட ஷேப்காக ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இந்த ரெண்டாவது வரிசை பின்னுறதுக்கு லெஃப்ட் சைடு 1.25 அடி ஒயர் விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு இந்த மாதிரி விடணும். விட்டுட்டு இங்கே ஃபர்ஸ்ட் நாட்டில் இருக்கிற இந்த ஒயரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ஒரு நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடும் அப் அண்ட் டவுன் இருக்கான்ட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டே வரணும் அந்த எண்டு வரைக்கும் போட்டு முடிச்சுட்டு ரைட் சைட்லேயும் 1.25 அடி ஒயர் அளந்து கட் பண்ணணும். இதே மாதிரி தான் இந்த பக்கத்தில் நம்ம 4 வரிசை பின்ன போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா. இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயர் வச்சு இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். ரெண்டாவது வரிசை ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போது ரைட் சைட்லேயும் 1.25 அடி ஒயர் அளந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ 3வது வரிசை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு ஒரு முறை காமிச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட்டு வரிசை போட்டோம் இல்லையா, அதுதான் வந்துட்டு சென்டர் அடையாளத்துக்காக இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு வச்சுருக்கேன். இப்போது சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் இன்னும் 3 வரிசை நம்ம பின்ன போகிறோம். லெஃப்ட் சைடு விட்டோம் இல்லையா 1.25 அடி, அதே அளவுக்கு இந்த மாதிரி அளந்து விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நாட்டில் இருக்கிற இந்த ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ஒரு நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடும் ஒரு முறை அப் அண்ட் டவுன் கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டே வரணும். நாட் போட்டே வந்துட்டு ரைட் சைட்லேயும் 1.25 அடி ஒயர் அளந்து கட் பண்ணணும். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணுறது. இப்போ இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ 3வது வரிசையும் பின்னி முடிச்சாச்சு. இப்போது ரைட் சைடில் 1.25 அடி ஒயர் அளந்து கட் பண்ணணும். இந்த மாதிரி ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம பின்னும்போது இந்த மாதிரி முறுக்கல் அதிகமாக வரும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி முறுக்கல் அதிகமாக வருது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இதுக்குன்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்குது, பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 2 வரிசை போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி இன்னும் 2 வரிசை பின்னணும்.
இந்த 2 வரிசையும் பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் டோட்டலாக நம்ம 5 வரிசை பின்னியிருக்கோம். ஓகேவா? இப்போது சென்டர்லேருந்து இப்போ இந்த பக்கத்தில் நம்ம 5 வரிசை பின்ன போகிறோம். இந்த பக்கம் பின்ன போகிற அந்த 5 வரிசையில் தான் மேங்கோவோட ஷேப்க்காக ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம பண்ண போகிறோம். இப்போது லெஃப்ட் சைடு விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு 1.25 அடி ஒயர் அளந்து இந்த மாதிரி விடணும். எப்பவும் போல தான் நம்ம அந்த 4 வரிசை போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் பின்ன போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நாட்டில் இருக்கிற இந்த ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயர் வச்சு இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். இந்த எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சிட்டேன். இப்போ இந்த பக்கம் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது என்னன்னாக்கா இந்த பக்கத்தில் வந்துட்டு நம்ம 2 அடி வரைக்கும் ஒயரை விட போகிறோம். இப்போது லெஃப்ட் சைடு எப்பவும் பின்னி முடிச்சதுக்கப்புறம் 1.25 அடி ஒயர் அளந்து விடுவோம் இல்லையா, எக்ஸ்ட்ரா வந்துட்டு நம்ம 3/4 அடி விட போகிறோம். ஆனால் நீங்கள் இந்த பக்கத்தில் வந்துட்டு 1/2 அடி விட்டிங்கனாலே போதும், 3/4 அடி விட வேண்டியதில்லை. இந்த பக்கத்தில் வந்துட்டு நான் 8 வரிசை பின்னணும் அப்படின்னு சொல்லிட்டு 3/4 அடி விட்டேன். ஆனால் வந்துட்டு 5 வரிசை மட்டும்தான் நான் பின்னேன். இதில் நான் என்னென்ன சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோலேயே நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா 3/4 அடி விட்டு இந்த மாதிரி ஒயரை கட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த 2 ஒயரை விட இப்போ இந்த 6வது வரிசை இருக்கு இல்லையா, அந்த ஒயர் வந்துட்டு இந்த அளவுக்கு நமக்கு பெருசாக இருக்கும். இப்போ டோட்டலாக இந்த பக்கத்தில் நான் 2 அடி விட்டுருக்கேன். ஆனால் நீங்கள் பின்னும்போது 1.25 அடி விட்டிங்கனாலே போதும். அதே பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு 5 வரிசை பின்னோம் இல்லையா, அதில் 2 பக்கமும் நம்ம 1.25 அடி 1.25 அடி ஒயர் அளந்து விட்டுருப்போம். அது நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இதே மாதிரி இந்த பக்கம் பின்னுற ஒயர் எல்லாமே லெஃப்ட் சைடு 1.25 அடியும் ரைட் சைடு 2 அடியும் விட்டுனா இந்த 5 வரிசையும் நான் பின்ன போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஸ்கொயராக வந்துட்டு இந்த பேஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த 5 ஒயர் மட்டும் ரைட் சைடு 2 அடி ஒயர் நமக்கு இருக்கும். இப்போ இந்த 5 ஒயரில் மட்டும் இந்த மேங்கோட ஷேப்புக்காக நம்ம தனியாக பின்ன போகிறோம். இப்போ இந்த 5 ஒயரில் மட்டும் நாட் போட போகிறோம். லெஃப்ட் சைடு விட்டோம் இல்லையா, எவ்வளோ ஒயர் இருக்கோ லெஃப்ட் சைடு அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒயர் அளந்து விட்டுருங்க. விட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒயரில் இருந்து நாட் போடுறேன். இந்த மேங்கோ ஷேப்பில் வந்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஸ்பீடு பண்ணாமல் ஃபுல்லாக காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ ஃபஸ்ட்டு ஒயரில் இங்கே ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி இன்னும் 4 ஒயரில் நாட் போடணும். ஓகே, இப்போது இந்த பக்கத்தில் 5 நாட் பின்னி முடிச்சாச்சு. இதுக்கு மேலே நாட் பின்னக்கூடாது. இப்போ ரைட் சைடு எவ்வளோ ஒயர் விட்டோமோ அதே அளவுக்கு லெஃப்ட் சைட்லேயும் ஒயர் அளந்து கட் பண்ணணும். இதெல்லாம் வந்துட்டு சைடு வால் பின்னுறதுக்காக. இப்போ ஒரு வரிசை பின்னி முடிச்சாச்சு இல்லையா, இப்போது 2வது வரிசை பின்ன போகிறோம். 2வது வரிசையில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இந்த லெஃப்ட் சைடு போகிற அளவுக்கு ஒயர் அளந்து இந்த மாதிரி விட்டுருங்க. விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுடணும். ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடக்கூடாது. இந்த 2வது ஒயரில் நாட் போடுறோம். இதே மாதிரி ஒரு ஒயராக கம்மி பண்ணி நம்ம பின்ன போகிறோம். இப்போது ஃபஸ்ட் நாட் போட்டாச்சு. இப்போது செகண்ட் நாட் போடுறோம். இப்போது தேர்ட் நாட் போடுறோம். இப்போது ஃபோர்த் நாட் போடுறோம். இப்போது இந்த மேங்கோட ஷேப்புக்காக 2 வரிசை நம்ம பின்னியிருக்கோம். இப்போ ரைட் சைடு எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ ஒயர் அளந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை நான் பிரித்து போட்டதுனால அந்த பிரித்த ஒயரை வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு சொல்லிவிட்டு அந்த ஒயரையே வச்சு நான் பின்னியிருக்கேன். இப்போது 2வது வரிசையில் 4 நாட் போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ 3வது வரிசையில் 3 நாட் மட்டும் தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுடணும். ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு இந்த 2வது ஒயர்லேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. இப்போது 2வது நாட் போடுறோம். இப்போ 3வது நாட் போடுறோம். அவ்வளோதான். 3 நாட் போட்டுட்டு ரைட் சைடு எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ ஒயர் அளந்து கட் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி கட் பண்ண ஒயரில் தான் இங்கே நாட் போட்டிருக்கேன். ஓகே, இப்போது 4வது வரிசை பின்ன போகிறோம். லெஃப்ட் சைடு எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ ஒயர் அளந்து இந்த மாதிரி விடணும். விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுடணும். ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு இந்த 2 ஒயரில் மட்டும் நம்ம நாட் போட போகிறோம். இப்போது ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. இப்போது 2வது நாட் போடுறோம். இந்த மாதிரி ஒரு நாட் கம்மி பண்ணிவிட்டு பின்னதுனால பாருங்கள், இந்த ஷேப் வந்துட்டு நமக்கு அழகாக கிடச்சிருக்கு. இப்போ 2 நாட் பின்னி முடிச்சாச்சு இல்லையா, பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ ஒயர் அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக ஒரு நாட் மட்டும் தான் போட போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுடணும்.
ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு நம்ம நாட் போடணும். இப்போ இந்த ஒரு ஒயரில் மட்டும்தான் நம்ம நாட் போடணும். இப்போ பாருங்கள், மேங்கோவோட ஷேப் நம்ம இங்கே கொண்டு வந்தாச்சு. இப்போ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதை பின்னி முடிச்சதுக்கு அப்புறம் கூட இந்த மேங்கோவோட ஷேப்பில் இந்த ட்ரே வருமா ஃபினிஷிங் அப்படின்ட்டு எனக்கு உண்மையாகவே ஒரு சந்தேகமாகவே இருந்துச்சு. சந்தேகமாகவே தான் பின்னேன். அந்த எல்லா ஒயர்ஸையும் கடைசியில் இன்சர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேங்கோவோட ஷேப் வந்ததுக்கப்புறம் தான் சரி இந்த வீடியோவே அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணேன். அவ்வளோதான். இப்போ இந்த ட்ரே எப்படி பின்னுறதுன்னு கற்றுக்கிட்டீங்க. இனி நம்ம சைடு வால் எப்பவும் போல் நம்ம பின்ன போகிறோம். லேடர் நாட் யூஸ் பண்ணி பின்ன போகிறோம். இப்போ பிகினர்ஸ்க்காக சைடு வால் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு இந்த மாதிரி குட்டியாக ஒயர் விட்டுருங்க. இது நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருவோம். எங்கே இருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். இங்கே தான் ஆரம்பிக்கணும்னு கிடையாது. இப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் இல்லையா, இந்த ஷேப்பில் மட்டும் நான் பின்னி காமிக்கிறேன். இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் நாட் போட்டே வரணும். அவ்வளோதான். இப்போ அடுத்து பக்கத்தில் இந்த ஒயர் இருக்குது. இந்த ஒயரில் நம்ம நாட் போடுறோம். இந்த ஒயரில் நாட் போடும்போது பாருங்கள் 3 நாட் சேர்ந்த மாதிரி வரும். அந்த ஹோல் பார்த்திங்கனாக்கா ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து இந்த ஒயரில் நாட் போடுறோம். இந்த ஒயரில் நாட் போடும்போது பாருங்கள் 5 நாட் சேர்ந்த மாதிரி இருக்கும். இது வந்துட்டு தப்பாயிருச்சா இந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இந்த மாதிரி தான் வரும். அடுத்து இந்த ஒயரில் நாட் போடும்போது பாருங்கள் 3 நாட் சேர்ந்த மாதிரி நமக்கு வரும். இதே மாதிரி மாற்றி மாற்றி வரும். இந்த ஒரு ரவுண்டு மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். அடுத்த ரவுண்டு வந்துட்டு நமக்கு சரியாக வந்துடும். இப்போ அடுத்து இங்கே நாட் போடும்போது பாருங்கள் 5 நாட் ஒன்றா நமக்கு சேர்ந்த மாதிரி வரும். இந்த மேங்கோவோட ஷேப் இருக்கு இல்லையா, இந்த பக்கத்தில் மட்டும் நமக்கு ஒரு 1/2 அடி ஒயர் 1/4 அடி ஒயர் நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அடுத்த நாட் போடும்போது பாருங்கள் 3 நாட் சேர்ந்த மாதிரி வருது. இப்போ அடுத்த நாட் போடும்போது பாருங்கள் 5 நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி வரும். பக்கத்தில் என்ன ஒயர் இருக்கோ அதை பிடிச்சி சுற்றி நாட் போட்டே வாங்க. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பிகினர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா பிகினருக்காகவே குட்டி குட்டி மினி பாஸ்கெட் ஐடியாஸ் நிறைய இருக்குது. குட்டி குட்டி பாஸ்கெட்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பெரிய கூடைகள்லாம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த மேங்கோவோட அந்த ஷேப் அந்த எண்டு இருக்கு இல்லையா, அதில் நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம். 3 நாட் சேர்ந்த மாதிரி வரும். இந்த பக்கம் பின்னிட்டு அப்படியே பாருங்கள் இந்த பக்கத்தில் பின்னிட்டு போகிறோம். இதே மாதிரி சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டே வரணும். அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த சைடு வால் பின்னுறதை ஒரு ரவுண்டு மட்டும் தான் காமிச்சிருப்பேன். நான் மற்ற வீடியோஸ்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைடு வால் பின்னுறதை ஒரு 2 இல்லை 3 ரவுண்டு வரைக்கும் காமிச்சிருப்பேன். லேடர் நாட் போடுறதையும் 2-3 முறை காமிச்சிருப்பேன். ஆனால் வந்துட்டு இந்த ஷேப்பே பாருங்கள் ஒரு மேங்கோ மாதிரியே இல்லை. இது கரெக்டாக வருமான்ற டவுட் எனக்கு இருந்துச்சு. அதனால தான் ஒரு ரவுண்டு மட்டும் நான் போட்டுட்டு சரி இது நல்லா வருதான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு இதை ஃபுல்லாகவே நான் பின்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே இருந்து இந்த ஷேப்பில் இது வரைக்கும் பின்னுறது காமிச்சிருக்கேன் இல்லையா, இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயர் வச்சு இது வரைக்கும் நாட் போடணும். அதுக்கப்புறம் நம்ம லேடர் நாட் போடுவோம். லேடர் நாட் போட்டுட்டு 2வது ரவுண்டு ஆரம்பிப்போம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும். சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வந்திருக்கேன். ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் நாட் போடணும். இப்போது ஆரம்பித்த இடமும் முடிச்ச இடமும் இந்த மாதிரி லூஸாக இருக்கும். லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இப்படி மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இந்த அளவுக்கு நமக்கு லூப் இருக்கணும். ஒரு 1 இன்ச் வரைக்கும் இருந்தால் போதும். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் மடித்து இந்த லூப்பில் போடுறோம். இப்போ இதே நாட்லேயே மேல் பக்கம் போதும் இல்லையா, அந்த ஒயர் எடுத்து இந்த லூப்பில் போடணும். அவ்வளோதான். இதுதான் லேடர் நாட். ஃபஸ்ட்டு மேலே போகிற ஒயர் பிடிச்சிடுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சிடுங்க. நாட்டு டைட் ஆயிரும். இப்போ பாருங்கள், எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோன்னு தெரியாது. ஃபினிஷிங் இந்த அளவுக்கு நமக்கு நீட்டாக இருக்கும். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வச்சு 2வது ரவுண்டு ஆரம்பிக்க போகிறோம். இந்த இடத்துல லேடர் நாட் போட்டோம். ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இதே மாதிரி என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டே வரணும். நாட் போட்டே வந்துட்டு ஆரம்பித்த இடத்தையும் முடிச்ச இடத்தையும் இந்த 2வது ரவுண்ட்லேயும் லேடர் நாட் போடணும். லேடர் நாட் போட்டுட்டு சேம் இதே மாதிரி 3வது ரவுண்டு ஆரம்பிக்கணும். இப்போ இதே மாதிரி 6 ரவுண்டு வரைக்கும் நான் போட்டிருக்கேன். இன்னும் 7-8 ரவுண்டு கூட உங்களால் போட முடியும். ஒயர் அதிகமாக தான் இருக்குது. நான் 6 ரவுண்டு போதும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போது இவ்வளோ ஒயர்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விட போகிறோம்.
இப்போ இவ்வளோ ஒயர் இருந்தால் இந்த ஒயரை சொருகி விடுறத உங்களுக்கு கிளியராக காமிக்க முடியாது. அதனால் எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சுட்டு இந்த ஒரு ஒயர் மட்டும் சொருகாமல் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஒயரை எப்படி சொருகணும்னா, ஃபஸ்ட்டு 2 நாட்டை விட்டுட்டணும். 2 நாட்டை விட்டுட்டு 3வது நாட்டிலேருந்து இந்த மாதிரி சொருக ஆரம்பிக்கணும். இதே மாதிரி எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ ஒயரையும் இந்த ட்ரேயில் பிடிச்சி சொருகி விட்டுருங்க. அப்போ வந்துட்டு இந்த ட்ரே ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், நல்லா வெயிட்டாகவும் இருக்கும், லைஃப் நல்லா வரும். இப்போ பர்ஃபெக்டான ஒரு மேங்கோ ட்ரே நமக்கு கிடச்சிருச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்துட்டு இந்த ஷேப் நான் கொண்டு வரல. இந்த மாதிரி பாருங்கள், மேங்கோவோட ஷேப் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக போட்டாக்கா நமக்கு சரியாக தெரியாது. அதனால் இந்த மாதிரி லாங்காக போடணும்னு சொல்லிட்டு நினச்சேன். தும்பிக்கை மாதிரியே போட்டு விட்டுட்டேன். 3 முறை பிரித்து தான் பர்ஃபெக்டாக கடைசியில் இந்த மாதிரி ஒரு மேங்கோ ட்ரே நான் கொண்டு வந்தேன். அப்புறம் இந்த மேங்கோக்கு லீஃப் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த லீஃப் எப்படி பின்னுறதுன்னு இந்த வீடியோவில் நான் காமிக்கல. ஆப்பிள் வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா, இதில் வந்துட்டு இந்த லீஃபு அதுக்கப்புறம் இந்த காம்பெல்லாம் எப்படி பின்னுறதுன்னு ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்குது, கண்டிப்பாக அதையும் பாருங்கள். இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகள்லையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.